Hi, this is Santosh. Welcome to Abaka View. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகா 43 inches டிவியை பற்றி ஒரு ரிவ்யூ அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ ஒரு ஷார்ட் டைம் யூசர் ரிவ்யூ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து அதில் நிறைய கமெண்ட்ஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000க்கு நான் அதில் வந்து 4 yearsன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 1 year வந்து பார்த்திங்கன்னா டிவியோடைய வாரண்ட்டி, 3 years வந்து நம்ம ஆக்சிடென்டல் டேமேஜ் அந்த ஒரு 1,000 rupeesக்கும் போட்டிருந்தோம், அதாவது 900 rupees. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அன்பாக்சிங் பண்ணும்போது என்னென்ன அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்தது, அந்த எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ இப்போ நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிவியை பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ, ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருக்குன்ற ஒரு லாங் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு 11,000 ரூபாய்க்கு ஒரு 43 inches டிவி ஒரு 3 years வாரண்டியோடு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியை வந்து ஒரு கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணுறேன், அதாவது மானிட்டராகவும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் டிவியும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ மானிட்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அபேக்கா வியூவோடைய இதெல்லாம் லோகோலாம் இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். ஸோ தட் மானிட்டராக யூஸ் பண்ணும்போது ஓகே குட். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈவன் இட் இஸ் மானிட்டர் அண்ட் ஆல்சோ இது மேக்ஸிமம் வந்து டிவியை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்பயாவது தான் வந்து இந்த மானிட்டரை வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது முழு டைம் டிவியாக இருக்க போகுது. பட் எனக்கு மானிட்டராக எனக்கு என்னுடைய ஃபீட்பேக் என்னென்னு கேட்டிங்கன்னா குட். ஏன்னா மானிட்டருக்கும் டிவியும் நம்ம ஒரே மாதிரி வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுற முடியாது, அதாவது ஒரே இதில் பார்க்க முடியாது. ஏன்னா மானிட்டரோடைய அந்த பிக்சல் வேறு, அந்த டென்சிட்டி வேறு, அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வேறு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு நார்மல் யூசர்ஸ்க்கு கேமிங்காக இருக்கீங்க, கேமர்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிட்டர் கரெக்டாக இருக்குமா, அதாவது இந்த டிவியை வந்து மானிட்டராக யூஸ் பண்ண கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அந்த டெப்த்னஸ்ஸை அந்த கேமில் இருக்கக்கூடிய அந்த ஓவரால் கிளாரிட்டி வந்து இந்த மாதிரி டிவிஸில் கிடைக்காது. நார்மலாக நீங்கள் வந்து இது நிறையா யூடியூபர்ஸே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு இது ஃபஸ்ட்டு இந்த மானிட்டருக்கு இதுதான் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் எனக்கு ஓகே, நான் எடிட்டிங் பண்ணுறதுக்கு மற்றது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் நல்லாவே இருக்குது. நார்மலாக இப்போ நீங்கள் வந்து யூடியூப் பார்க்குறீங்க, நார்மலாக யூடியூப்ஸ்க்கு இது அதுக்கெலாம் குட் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான கிளாரிட்டி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அந்த பயங்கரமான கிளாரிட்டி இதில் மானிட்டரில் வராது. ஓகேங்களா, சரி டிவி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். இதில் 2 HDMI கேபிள் இருக்குது இல்லையா, டிவிலே 2 இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கம்ப்யூட்டரில் போட்டுட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சன் டைரக்ட் ஹெச்டியில் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து டேரெக்டாக மாற்றுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா HDMI 2க்கு போயிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து டிவி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, டிவி வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 1 month மேலே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ தட் எனக்கு கம்ப்ளீட்லி இந்த கோகா டிவி குட் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா, அதாவது நான் வந்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க என்னென்னா நீங்கள் ஏன் ஓப்பன் பண்ணீங்க, இன்ஸ்டாலேஷன் வந்தவங்க தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது. அது வந்து உண்மை தான். அது ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வாஷிங் மிஷின் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது அப்போ தான் நினச்சேன். டிவிக்கு வந்து எனக்கு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் சொன்னீங்க நிறைய பேர், இந்த மாதிரி வந்து டிவி நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது பாக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நானுமே வந்து ஸோ ஒருவேளை அந்த மாதிரி பண்ணக்கூடாதான்ட்டு சொல்லிட்டு அந்த ஃப்ளிப்கார்ட்டோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்போது அப்படி போட்டிருந்தது தான் உண்மையிலே வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஆனில் ஓப்பன் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் இங்கேயே தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி அந்த பர்சன் சர்வீஸ் சென்டர்லேருந்து வர பர்சனும் வந்தார். ஆனால் அவர் எதுவுமே கேட்கல. மேபி வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க, அவர் நானே கேட்பார் அப்படின்னு நினச்சேன். பட் அவர் எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்டான்னு கேட்டார். நம்ம டவுட் எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் கிளம்பிட்டார். ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ இந்த வாரண்டியை பற்றி அவர் கேட்டிருந்தேன். ஏன்னா சர்வீஸ் வாரண்ட்டி 1 year, ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 3 years ஆக்சிடென்டல் டேமேஜ் போட்டிருக்கோம் நம்ம. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஒரு 900 rupees கொடுத்து. இப்போது அது வந்து நீங்கள் வருவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லைங்க ஃபஸ்ட்டு 1 yearக்கு தான் நாங்கள் வருவோம். அதாவது இந்த கோகா இது டிவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு 1 year அவங்க வருவாங்க. அதுக்கடுத்து இந்த 2 years மொத்தம் இருக்க 2 years வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் நம்ம வந்து போட்டிருந்தோம் இல்லையா அந்த ஆக்சிடென்டல் டேமேஜ், அது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் வருவாங்க. மேபி நாங்கள் வந்தாலும் வருவோம், ஆனால் வந்து அது யாருக்கு அசைன் பண்ணுறாங்கன்றது தெரியாது அப்படின்னு சொன்னார் அவர். சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி தான், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இன்பில்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சினிமா, யூடியூப், ப்ரைம் வீடியோ, சோனி லிவ், Z5, யூடியூப் ஆடியோ இது எல்லாமே இருக்குது நிறையா. இது இல்லாமல் நம்மளும் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு அவர் சொன்னார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் காஸ்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து ஸ்டெபிளைசர் முக்கியமாக போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா ஸ்டெபிளைசர் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் போடுவாங்க, சில பேர் வேணான்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்க வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கோங்க, அதுக்கடுத்து வந்து வேணால் என்ன பண்ணுங்கள், ஸ்டெபிளைசர்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கடுத்து வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ தட் இந்த ஸ்டெபிளைசர் வந்து நான் வந்து விகாரில் ஒன்று வாங்கியிருந்தேன், அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த டிவிக்கு பெஸ்ட்டு தான். எனக்கு 11,000 நான் வந்து டிவிக்கும் அந்த 900 கிட்டத்தட்ட 12,000 பே பண்ணியிருந்தேன். இதில் எனக்கு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு தான். ஓகேங்களா, நான் இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இல்லாமல் சொல்கிறேன், இதில் இது பெஸ்ட் அது பாயிண்ட். அண்ட் இதில் வேறு என்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவி நல்லா இருக்கா, கிளாரிட்டியாக இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸஸும் தெரியல, ரொம்ப மைல்டு டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் தெரியலை. இப்போ நார்மலாக இப்போ நம்ம சர்வீஸ் சென்டர் போனால் சோனி டிவியும் இல்லை வேறு ஏதாவது டிவியும் பக்கத்தில் வச்சுருக்கும் போது நமக்கு அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் தெரியும் இல்லையா, அதுதான். இது நார்மலாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான சாய்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, ஸோ தட் உங்களுக்கு இந்த வேறு ஏதாவது இது மாதிரி உங்களுக்கு வேணும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.